நமச்சிவாய். நானேயோ தவம் செய்தேன் சிவாய நமையெனப் பெற்றேன். நானேயோ தவம் செய்தேன் சிவாய நமையெனப் பெற்றேன். தேனாயின் அமுதமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து என் உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தார். ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே வெறுத்திடவே உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. வாராகியின் அற்புதங்கள். நிறைய கர்ம வினைகள், கர்ம தோஷங்கள், இந்த நம்ம பிறப்பை எடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னாலே அது எந்த ஸ்பிரிச்சுவலாக இருந்தாலும் சரிதான், எந்த மதமாக இருந்தாலும் எந்த தெய்வமாக இருந்தாலும் எல்லா மதமும் ஒரு விஷயந்தான் சொல்லுது. இந்த பிறவி, இந்த பூமியில் நீ பிறந்திருக்க அப்படின்னா, பர்த் ஆகிட்ட அப்படின்னா சம்திங் கர்மா பாவதோஷங்கள் உனக்கு உண்டு. அது இங்கேயே காலி பண்ணிவிட்டு தொடச்சிட்டு சுத்தமாக சேரு. அப்போ தான் உனக்கு பிறவாமை என்னும் பெருவரம் உண்டுன்னு சொல்லுது. அப்போது ஜென்மாந்திரத்தில் நாம் செய்த பாவங்கள் அல்லது புண்ணியங்கள் ரெண்டுமே வச்சுப்போம். புண்ணியங்கள் நிறைய இருந்ததுன்னா நம்ம நல்லா இருக்க போகிறோம், நம்மளை யாரும் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்ல. பாவங்கள் இருக்கிறதால தான் நிறைய கஷ்டங்கள் வருது. மன கஷ்டம், மனக்குழப்பம், மெயினாக ஹெல்த் இஷ்யூஸு, உடல்நிலை ஆரோக்கியம் இல்லையா, நிறைய நோய்கள் படுத்தி எடுக்கிறது. ஒருத்தர் நல்லா சம்பாரித்து ஒரு பீரியடில் பீக்காக இருப்பாங்க, அடுத்த ஒரு 10 வருஷத்தில் சேர்த்து வச்ச எல்லா காசையும் செலவு பண்ணிவிட்டு ஓட்டாண்டியாக நிற்பாங்க. ஏன்னா ஒரு லெவலுக்கு மேலே வளர்ச்சி அடைய முடியாது, தடை இருக்கும். இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்? மெயினாக உடல்நிலை ஆரோக்கியம் பாதிக்கப்படுறது, சின்ன குழந்தையில உடம்பு சரியில்லாமல் போகிறது, ஆர்டிசம் ப்ராப்ளமாக வருது. ஒரு வீட்டில் ஒரு குழந்தை உடம்பு சரியில்லாமல் இருக்கிறது, ஆர்டிசம் ப்ராப்ளத்தோட அந்த குழந்தைய பார்த்துக்கிற ஒரு 10 வயசு வரலும் பார்த்துக்கலாம். அதுக்கு அப்புறம் பெரிய பசங்களாக ரொம்ப சிரமமாயிடும். அப்போ இதெல்லாம் பாவதோஷங்கள் தான். இப்போ இதில் நிறைய கேள்விகள் உலகம் முழுவதும் இருந்து நம்முடைய அன்பு பக்தர்கள் கமெண்ட் பாக்ஸில், ஃபோனில், இதெல்லாம் நீங்கள் இந்த கேள்விக்கெல்லாம் ஒரு பதில் சொல்லுங்கள் சாமி. இதெல்லாம் நீங்கள் ஒரு கொடுத்த கடன் வாங்க திரும்ப வருவதற்காக, எல்லாம் மெயினாக ஹெல்த் இஷ்யூஸ் வருது, அதுக்கு என்ன பண்ணுறது? சின்ன குழந்தைகளே கர்ப்பம் தரிக்கும் போதே, அந்த குழந்தை பிறக்கும் போதே சில குறைகளோடு பிறப்பது, அப்படின்னா கர்ப்பம் குழந்தை பிறக்காமல் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறது, திருமண தடை, இது எல்லாத்துக்குமே நீங்கள் இதுக்கு ஒரு பதில் சொல்லுங்கள் சாமி அப்படின்னு உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்கள் கேட்டால் நிறைய கொஸ்டின்ஸ்க்கு செலக்ட் பண்ணி ஒரு 10-12 கொஸ்டின் மட்டும் இப்போ நாம் பதில் சொல்ல போகிறோம். ஒவ்வொரு கேள்வியும் தனியாக உங்களுக்கு பயன்படும் வகையில், அதோட கூட அதுக்கு ரெமிடியும் அதுக்கு பரிகாரமும் சொல்ல போகிறோம். என்ன செஞ்சால் இது நல்லது அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறோம். கம்பெனி, தொழில் நிறுவனங்கள்லேருந்து, வேலை வாய்ப்புகள்லேருந்து எல்லாத்துக்கும் நம்ம ரெமிடி சொல்ல போகிறோம். பார்க்கலாம், பாருங்கள். அதாவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எதுன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த கணவன் மனைவி ஒற்றுமை, தம்பதி ஒற்றுமை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பெண்கள் கால் பண்ணி அவங்களுடைய குறைகளை சொல்லும்போது நமக்கே கஷ்டமாக இருக்குது. நம்பிக்கையோடு வீட்டை விட்டு வெளியில் வராங்க, நம்பிக்கையோடு அப்பா அம்மா அரேஞ்ச்டு மேரேஜாக இருந்தாலுமே கூட அப்பா அம்மா சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்தினால ஒத்துக்கிறாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போது வெளிநாடுகள்லாம் பார்த்திங்கனாக்கா மாமனார் மாமியார் விட்டு போய் வெளியில் இருக்காங்க. அங்கே போய் கூட சில ஆண்கள் ரொம்ப ரூடாக நடந்துக்கிறாங்க, மதிக்காமல் இருக்கிறது, மெயினாக தாம்பத்தியமே வச்சுக்காமல் இருக்கிறது, டச்சே பண்ணாமல் இருக்கிறது, ஃபிசிக்கல் டச் இல்லாமல் இருக்கிறது, மெயினாக தாம்பத்தியம் அதில் குறைபாடுகள் ஏற்படுவது. அதில் மட்டும் இல்லாமல் மாமனார் மாமியாரால் வரக்கூடிய பிரச்சனைகள், டாமினேட், அவங்க அதிகாரம் பண்ணுறது. மெயினாக இப்போது பசங்க நல்லா இருக்கணும், அதுதான் முக்கியம். ஆனால் சில இடங்களில் மருமகளும் தப்பு பண்ணுறாங்க, மாமனார் மாமியார் வேணான்றது. அவங்க வயசான காலத்தில் அப்புறம் எங்கே போவாங்க? அப்போ 2 பக்கமும் இது எல்லாமே இவங்க ஜாதக கர்மா
அல்லது அவங்களுடைய விதிப்பயன், அவ்வளோதான். அப்போது இந்த கணவன் மனைவி ஒற்றுமை, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமல் இருக்கிறீங்க. சில பேர் சொல்லுவாங்க, என்னை விட்டு அவர் இருக்கவே மாட்டார் சாமி, ஆனால் இப்போ தைரியமாக இருக்கார், வேணும்னே பண்ணுறாருன்னுவாங்க. சில இடத்துல பார்த்திங்கனாக்கா, என்னை விட்டு அவங்க இருக்க மாட்டாங்க, பசங்களை கூப்பிட்டு போயிட்டாங்க, மாமியார் தான் ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்வாங்க. இப்போ இந்த கணவன் மனைவி ஒற்றுமை, அது உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம். அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் வசியம் இல்லாமல் இருப்பது, புரியுதுங்களா? நல்லா இருந்தவங்க, சேர்ந்து இருந்தவங்க, இல்லை ஆரம்பத்துலேருந்தே பிடிக்காமல் இருந்தது. அப்போ இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, குறுகிய காலம், ஒரு டைம் அவுட்டில் வர்றது தான். ஒன்று வசியம் காரணமாக இருக்கலாம், சில மருந்துகள்லாம் சிலலாம் இருக்குது, வசிய மருந்துகளாக இருக்கலாம், சில இதேன்னு ஒன்று செய்கிறது, செய்வினைகள் மாதிரி ஏதாவது ஒன்று செய்யுது, அப்படி தான் இருக்கலாம். அப்படி இல்லைனாக்கா கால நேரம், காலத்தால் ஏற்படக்கூடியது, பிடிக்காமல் போகிறது, சண்டை சச்சரவு, இல்லை வார்த்தையை விட்டு மரியாதை இல்லாமல் பேசிடுறது, இந்த மாதிரியெல்லாம் இந்த கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் இருப்பது. இது என்ன பொறுத்தவரையிலும் கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை, பிரிஞ்சிருக்கிறாங்கன்னா, அல்லது ஒரு டிவோர்ஸ் கேஸ் நடக்குது, ஒரு விவாகரத்து நடக்குது, அதில் நிறைய கேள்விகள் வரும். விவாகரத்து நடக்குதா, நாம் இதை விட்டுட்டு வெளியில் வந்துடுவோமா, அப்படியே இருப்போமா, இதில் தான் நிறைய கேள்விகள் வருவதுண்டு. நல்லபடியாக வெளியில் வர்றதுக்கு என்ன செய்யணும், இப்படிலாம் இருக்குது. அப்போ இந்த கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும். பிரிந்த கணவன் அல்லது பிரிந்த மனைவி ஒன்று சேர வேண்டும் அப்படின்னாக்கா, நிச்சயமாக நீங்கள்லாம் சிவபெருமான் வழிபாடு சிறப்பு. உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சிவாலயத்தில் இரவு பொழுதில் பள்ளியறை பூஜைன்னு ஒன்று நடக்கும். நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் பெரிய பெரிய க்ஷேத்திரங்கள், பெரிய பெரிய சிவன் கோயிலில் ராத்திரி பள்ளியறை பூஜைன்னு ஒன்று நடக்கும். தொடர்ந்து அந்த பள்ளியறை பூஜைக்கு போயிட்டு பள்ளியறை பூஜையில் கலந்துக்கிட்டு ஒரு பால் வாங்கி கொடுக்கறது, ஒரு கல்கண்டு வாங்கி தரது, ஒரு ஏலக்காய் வாங்கி தரது, அப்புறம் அந்த பள்ளியறை பூஜைக்கு தேவையான உதவிகளை, பூக்களை தொடுத்து கொடுக்கறது, அந்த மாதிரி வழிபாடுகள் செய்வீர்களே, பள்ளியறை பூஜை வழிபாடு செய்வீர்களேயானால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பிரிந்த கணவன் மனைவியை ஒன்று சேர்க்கும் பள்ளியறை பூஜை. ஆமாம், தினந்தோறும் சிவாலயம், எல்லா பெரிய பெரிய சிவங்கோயில், எல்லா சிவங்கோயில்லையும் அந்த பள்ளியறை பூஜை நடக்கும். சரி, நாங்கள் கிராமத்தில் இருக்கோம், இல்லை நாங்கள் வெளிநாடுகளில் இருக்கோம், இங்கெல்லாம் அந்த பள்ளியறை பூஜை கிடையாது அப்படின்னாக்கா, நீங்கள் சிவனும் பார்வதியும் அர்த்தநாரீஸ்வரர் படத்தை வாங்கி வச்சு அந்த அர்த்தநாரீஸ்வரர் படத்துக்கு வழிபாடு செய்து வர வேண்டும். இப்போ அர்த்தநாரீஸ்வரர் எங்கே இருக்கார்? திருச்செங்கோட்டில் இருக்கார். இந்த மாதிரி சிவனும் பார்வதியும் ஒன்று சேர்ந்த படம் திருமையச்சூரில் இருக்காங்க, கோஷ்டத்தில் இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி கணவன் மனைவி பிரிந்து இருப்பீர்களேயானால் சிவனையும் அம்பாளையும் பௌர்ணமி தினத்தில் வழிபாடு செய்ய வேண்டும். சிவனையும் வச்சுக்கணும், அம்பாளையும் வச்சுக்கணும். வீட்டிலேயே வச்சு பௌர்ணமி தினத்தில் வழிபாடு செய்வீர்களேயானால், பிரார்த்தனை செய்வீர்களேயானால், அந்த பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. சரி, இது நாங்கள் சேந்தரசாமி, எங்களுக்கு ஏன் இப்படி நடந்தது? நாங்கள் நல்லா இருந்தோம், எங்களுக்கு ஏன் இப்படி நடந்தது? யார் என்ன செஞ்சாங்க? ஏதாவது செஞ்சுருக்காங்களா? அப்படி இல்லாட்டி வேறு ஏதாவது காரணமா? இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் பேசும். பிறப்பு ஜாதகம் தான் முக்கியம். ஏன்னா அந்த பிறப்பு ஜாதகத்தில் தான் இதில் உள்ள கோளாறுகள் எல்லாம், இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, எந்த தேதியில் இது ஸ்டார்ட் ஆச்சு, எப்போ இது முடியும், எப்போ நல்லா இருக்கும், திரும்பவும் ஒன்று சேருவீங்களா, இது எல்லாத்துக்கும் பரிகாரங்கள் அங்கே தான் உண்டு.
அப்போ ஒரு கணவன் மனைவி பிரிந்திருப்பார்களே ஆனால் மீண்டும் சேர வேண்டும்னா ஒன்று பள்ளியறை பூஜை பாருங்கள், இல்லை அர்த்தநாரீஸ்வரர் படத்தை வாங்கி வச்சு வழிபாடு செய்யுங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் பிறப்பு ஜாதகத்தின்படி பரிகாரம் செய்து கொள்வது சிறப்பு. அப்போ என்ன செய்யலான்னா, ஏன் முதல்ல கேட்டோம்னா, அப்போது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் உங்கள் பிறப்பு ஜாதகம். அப்போ பிறப்பு ஜாதகத்தை மெயினாக நல்லா உடனே சரியாகணும், கரெக்டாக சரியாகணும். இந்த பிரச்சனையில் இருந்து நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னு சொன்னால், இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னு சொன்னால் கரெக்டாக வரணும்னா அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் தான். அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகம் பார்த்து இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது, இப்போ என்ன தசை நடக்குது, என்ன அந்தரம் நடக்குது, அது சுபருடைய தசையா அசுபருடைய தசையா, இந்த தசா நாதன் சிறப்பாக இருக்காரா, இன்னும் எத்தனை வருஷம் இந்த தசை இருக்குது, இதனால தான் நம்ம ஏமாந்தோமா, இதுதான் காரணமா, இல்லை வேறு ஏதேனும் யாராவது நமக்கு ஏதேனும் செஞ்சுருக்காங்களா, திசை மாற்றி விடப்பட்டிருக்கா, இந்த எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் தான் கிடைக்கும். புரியுதா? அந்த பிறப்பு ஜாதகத்தை பார்த்து அதில் நம்ம பணம் வருமா, அல்லது நீங்கள் இது எப்போ நடக்கும், எந்த டேட்டில் நடக்கும், அது வரலாம் நாம் எப்படி வெயிட் பண்ணுறதா, நம்ம என்ன நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்ன செய்கிறது, இது எல்லாத்துக்கும் ஆன்சர் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் தான் இருக்கும். அப்போ பிறப்பு ஜாதகம் பார்த்து அதற்குரிய ஆலய வழிபாடுகளோ, இல்லை வீட்டில் ஏதேனும் விரதம் இருக்கிறதா, இல்லை வீட்டில் ஏதேனும் பரிகார ஹோமங்கள் செய்கிறது, யாகங்கள் செய்கிறது, மெயினாக வீட்டில் ஏதேனும் ஒரு கணபதி ஹோமமாவது செய்யணும். அப்போ இது எல்லாத்துக்கும் முடிவு. இந்த பிரச்சனை எப்போ தீரும் அப்படிங்கிறதுக்கு நம்மளுடைய பிறப்பு ஜாதகம் பேசும். அப்போ பிறப்பு ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்து அதற்குரிய பரிகாரங்களும் செய்வீர்களே ஆனால் இது நிச்சயமாக நல்லது நடக்கும். இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளிவர முடியும். ஆலய பரிகாரங்கள் கை கொடுக்கும். அப்போ ஒரு குற்றம் ஒரு தோஷம் ஏற்பட்டது தப்பு கிடையாது. இது நீங்கள் இதுக்கு தான் பிறந்திருக்கிறீங்க, இந்த மாதிரி குற்றம் நடக்கணும், தோஷம் நடக்கணும், கஷ்டம் ஏற்படணுங்கிறது தான் விதி. ஆனால் அது பூரணமாக கடைசி வரணும் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கணுங்கிறது விதி கிடையாது. அது புத்திசாலித்தனமும் கிடையாது, அது தண்டனையும் கிடையாது. அப்போ உங்களுக்கு ஏற்பட்டுள்ள கஷ்டங்களில் இருந்து நீங்கள் உடனே விடுபட வேண்டுமேயானால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு நீங்கள் எந்த ஆலயம் வழிபாடு செய்ய வேண்டும், என்ன மாதிரி பரிகாரங்கள் செய்ய வேண்டும் என்பதை அறிந்து செய்வீர்களேயானால் நீங்களும் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், வெற்றி மேல் வெற்றி பெறலாம். மெயினாக நிம்மதியாக இருக்கலாம். தப்பு கிடையாது. நல்லதே நடக்கட்டும். ஜெய் வராகி.